صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா காமிலான ஷேகுமார்களுடைய கருத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு பிச்சையாக அருள் புரிந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெரியார்கள் சொல்லி காட்டுவார்கள், இத்தகு ஃபிராஷத்தல் முஃமினீன், முஃமினான அடியார்களுடைய அந்த ஃபிராஷத் ஊடுருவி செல்லக்கூடிய உள்ளத்தையும் ரூஹையும் உடலையும் ஊடுருவி செல்லக்கூடிய அந்த பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பெரியார்கள் சொல்லி காட்டுவாங்க. அந்த பெரியார்களுடைய அப்படியாப்பட்ட பார்வையை பார்க்கக்கூடிய ஷேகுமார்களுடைய தர்பாரில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய பார்வை எப்படியாப்பட்டது? நம்முடைய ஜிஸ்மை ஊடுருவி செல்லக்கூடியது. நம்முடைய ஜிஸ்மில் என்னெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையுமே மாற்றக்கூடிய பார்வை அவர்களுடைய பார்வை. நம்முடைய கல்பில் எந்த செயலெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான எண்ணங்களாக உதித்து கொண்டிருக்கிறதோ அந்த உதிப்புகளை அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய பார்வை அவர்களுடைய பார்வை. நம்முடைய ரூஹ் அல்லாஹ்வுடைய இஷ்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த ரூஹில் அல்லாஹு தாலாவை தவிர எல்லாவற்றுடைய இஷ்கையும் அதில் நாம் நிரப்பி வைத்திருக்கிறோம். அந்த இஷ்கை மாற்றக்கூடியது, துன்யாவுடைய இஷ்கை எடுத்துவிட்டு அந்த ரூஹில் அல்லாஹ்வுடைய இஷ்கை நுழைய வைக்கக்கூடிய பார்வை அவர்களுடைய பார்வையாக இருக்கு அன்பர்களே. அப்படியாப்பட்ட அந்த நல்லடியார்களுடைய பார்வையில் அல்லாஹு தாலா நம்மளை ஒன்று சேர்த்துருக்குறான். இது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய ஒரு பாக்கியம். இது எப்போ நம்முடைய ஜிஸ்மு எப்போ பரிசுத்தமாகும்? நாம் என்னதான் அல்லாஹ் வணங்கினாலும், நாம் என்னதான் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்தேன் என்ற எண்ணத்தோடு நாம் வணங்கினாலும் நம்முடைய ஜிஸ்மு பரிசுத்தம் ஆகுமா என்று பார்த்தா பரிசுத்தம் ஆகவே ஆகாது. எப்போ நான் வணங்கினேன் என்ற எண்ணத்தோடு நாம் வணங்கி கொண்டிருக்கிறோமோ இந்த உடல் அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்தில் சஜிதாவில் இருந்தாலும் நம்முடைய எண்ணத்தில் என்ன இருக்குது? அல்லாஹ் நம்மை தொலை வைத்தான் அப்படிங்கிற எண்ணம் இல்லை என்று சொன்னால் இந்த ஜிஸ்மு பரிசுத்தம் ஆகவே இல்லை. இந்த ஜிஸ்மு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்தாலும் பரிசுத்தமான உடலாக இந்த உடல் ஆனதா என்று பார்த்தா ஆகவே இல்லை. ஆனால் ஷேகுமார்களுடைய சன்னிதானத்தில் வந்த பிறகு அவங்க சொல்லி காட்டுறாங்க, நீ சுயமாக நீ தொழுகலை, நீ தொழுகலை அல்லாஹ்வை, அல்லாஹ் தான் உனக்கு தொழுவதற்குரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். இப்போ கூட மக்ரிப் தொழுது உட்கார்ந்தவொடனே அல்லாஹ்வுல திக்ரு செய்யும்போது என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ் எங்களை மக்ரிபு தொலை வச்சியே யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் சொல்லி கொடுத்தாங்க பாரு. அப்போ நாம் தொழுதோம் என்ற எண்ணத்தோடு நாம் தொழுது கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜிஸ்மு பரிசுத்தம் ஆகுமா என்று பார்த்தா பரிசுத்தம் ஆகவே ஆகாது அன்பர்களே. அதே சகாநாயகம் சொல்லி கொடுக்குற மாதிரி, யா அல்லாஹ் நான் தொழுகலை யா அல்லாஹ், எந்த பாவியான அடியான நீதான் எல்லாம் தொழுக வைத்தாய், என தொழுவதற்குரிய ஒரு பாக்கியத்தை எனக்கு நீதான் கொடுத்த, என்னை விட அந்த அந்தஸ்துல உயர்ந்தவங்க, என்னை விட நல்ல அமல்கள் செய்யக்கூடிய எத்தனையோ சீதேவிகள் வெளியே தொழுகாமல் இருக்க எனக்கு தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தியே யா அல்லாஹ் என்று நம்மை மட்டமானவர்களாக விளங்கி வந்து சஃபல நிற்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஷேகுமார்கள் நமக்கு காட்டி தரக்கூடிய பெரிய ஒரு விஷயம் அன்பர்களே. இது சாதாரணமாக நம்ம வாயால் சொல்லிடலாம் இந்த விஷயத்தை. நம்மை மட்டமாக கருதுதல் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. விளைஞ்சிங்களா? சகாநாயகம் சொல்லி காட்டினாங்க ஒரு தடவை, எனக்கு அதே சிந்தனை தான் இருக்குது, நமக்கு என்ன தகுதி இருக்குது. சகாநாயகம் இந்த ஜூம் மீட்டிங்கில் கூட சொல்லி காட்டினாங்க, எனக்கு சதா ஒரே சிந்தனை, எனக்கு என்ன தகுதி இருக்குது, இத்தனை அடியார்களுக்கு பயத்து கொடுத்துருக்கோம், இத்தனை பேர் தொழுகை சொல்லி கொடுக்குறோம், இத்தனை பேர் என்னுடைய பேச்சை கேட்குறாங்களே, இப்படி நடந்ததுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது என்று தன்னை பணிவாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
தன்னை எப்போவுமே என்ன செய்யல, ஒரு பெரிய ஒரு ஆளாக தனக்கு அல்லாஹ்வுத்தாலா இவ்வளோ பெரிய ஆற்றல் என்னிடத்துல வெளிப்படுத்துகிறான், இவ்வளோ பேர் என்னுடைய பேச்சு கேட்குறாங்க, இவ்வளோ பேர் என்ன இது பண்ணுறாங்க என்று ஒரு பெருமை இல்லாமல் எப்படி வருது, அவங்க இடத்துல ஒரு பணிவு வருது. பலஞ்சிகளா இந்த பணிவு அவர்களிடத்துல மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துலையும் உண்டாகணும் என்பதற்காக வேண்டி நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறான். நீ தொழுகலை, உன்னை அல்லாஹ் தான் தொழுக வைக்கிறான். நீ சாப்பிடல, அல்லாஹ் தான் உன்னை சாப்பிட வைக்கிறான். நீ தூங்கலை, அல்லாஹ் தான் உன்னை தூங்க வைக்கிறான். உனக்கு சுயமாக கண்ணியமான செயல் உன்னிடத்துல வெளிப்படலை, அல்லாஹ் தான் உனக்கு கண்ணியத்தை அல்லாஹ் தான் கொடுக்குறான். எல்லா விஷயமும் துன்யாவில் எதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதோ அது உன்னுடைய திறமையை கொண்டு கிடைக்கல, அல்லாஹ் தான் உனக்கு கொடுக்குறான். இது அல்லாஹ்வுடைய ஃபதுல் சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்லி கொடுத்து அந்த நிஅமத்துகளை அடையக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் என்ன ஒரு ஜிஸ்மை பரிசுத்தப்படுத்துகிறான். அந்த ஜிஸ்மை ஒரு கண்ணியப்படுத்தும் போது யாரெல்லாம் எனக்கு இந்த கண்ணியம் எனக்கு தகுதி இல்லையா அல்லாஹ் என்று உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போட்டு என்ன செய்கிறாங்க, உடனே அதை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. அன்பர்களே, நம்முடைய ஜிஸ்மை ஊடுருவி போகிறாங்க. நம்முடைய ஜிஸ்மில் என்ன தவறு இருக்குது என்று பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறோம். தெரிஞ்சுங்களா? சகாநாயகம் ஒருத்தர் சொல்லி காட்டினாங்க, நீ செய்யக்கூடிய இபாதத்தே உனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் திரையா இருக்குன்னு சொல்லி காட்டினாங்க. நாம் நினைக்கிறோம் இபாதத் செஞ்சு நம்ம அல்லாஹ் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சக்காநாயகம் ஒரு பயானில் சொல்லி காட்டினாங்க, நீ தொழுக உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரையா இருக்குது, நீ வச்ச நோன்பு உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரையா இருக்குது, நீ செய்கிற திக்ர் உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரையா இருக்குது என்று சொல்லி காட்டினாங்க. சொல்லி காட்டிட்டு விளக்கம் சொல்லி காட்டினாங்க, எப்போ நான் தொழுதேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ தொழுகிறியோ நீ அல்லாஹ்வுக்கும் உனக்கும் மத்தியில் திரையா போயிடுச்சு, அல்லாஹ் விட்டு நீ தூரமாயிட்ட. ஷரியத்துடைய அடிப்படையில் நீ தொழுது விட்டாலும் ஆனால் உன்னுடைய நீயத்துடைய அடிப்படையில் நீ அல்லாஹ் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டப்பா. நான் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீ திக்ரு செய்யும் போது நீ ஷரியத்துடைய அடிப்படையில் நன்மை கிடைச்சிட்டாலும் நீ அல்லாஹ் விட்டு என்ன ஆகிட்ட, நீ ரொம்ப தூரம் போயிட்ட. நீ அல்லாஹ்வை நெருங்குவதற்கு பதிலாக, அல்லாஹ்வை அடைவதற்கு பதிலாக நீ திக்ரு செய்து உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்திக்கிட்ட என்று சகாநாயகம் சொல்லி காட்டினாங்க. அன்பர்களே, அப்போ திக்ரு செய்கிறோம், நாவை அல்லாஹ் திக்ரு செய்து சுபஹானல்லாஹ் திக்ரு செய்து, ஆனால் அந்த நாவை என்னவாகுது, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு திரையா போயிடுது. அது சகாநாயகம் அந்த திரையை உடைக்கிறாங்க. நீ திக்ரு செய்யல, உன் நாவல் அல்லாஹ் தான் உன்னை திக்ரு செய்ய வைக்கிறான், அந்த கலாமை அல்லாஹ் தான் வெளிப்படுத்துகிறான், அந்த ஆற்றல் அல்லாஹ் தான் உனக்கு கொடுக்குறான், உனக்கு திக்ரு செய்யணுங்கிற நாட்டத்தை அல்லாஹ் தான் கொடுக்குறான், திக்ரு செய்வதற்கு குவத்தை உனக்கு அல்லாஹ் தான் கொடுக்குறான், இந்த ஹயாத் அல்லாஹ் தான் கொடுக்குறான். இத்தனை விஷயங்களே உன்னிடத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்தி அல்லாஹ் தான் உன்னை திக்ரு செய்ய வைக்கிறான் என்று அந்த இல்மை சொல்லி கொடுத்து ஒரு தடவை சுபஹானல்லாஹ் என்று சொல்லும்போது ஒரு எண்ணம் என்னவாகுது, எல்லாம் நாங்கள் திக்ரு செய்யலை, அல்லா நீ தான் எல்லாம் திக்ரு செய்ய வைக்கிற என்று ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, வாங்கி தந்துடுறாங்க. பாருங்க, அப்போ இந்த சகாநாயகத்தை தொடர்பு நமக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ அமல் செஞ்சிருந்தாலும் அந்த அமல் என்னவாகும், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் தூரத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும், தூரத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம சகாநாயகம் நம்ம உள்ளத்தை நம்ம ஜிஸ்மை ஊடுருவி பார்த்து இவன் இடத்துல இந்த தன்மை இருக்குது, இபாதத்தை கொண்டு பெருமடிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, இவர் சதக்காவை கொண்டு பெருமடிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, இவர் தன்னுடைய நல்ல பேச்சுக்களை வைத்து பெருமடிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, இவரோட ஜிஸ்மில் என்ன அல்லாஹ்வுக்கு இவருக்கும் மத்தியில் தடையா இருக்கு என்பதை விளங்கி அதை ஊடுருவி பார்த்து என்ன செய்கிறாங்க, அந்த தவறுகளை சுட்டி காட்டி அது குஃப்ர். கிபர் என்ன? குஃப்ர். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின்ட்டாங்க. கிபர் குஃப்ர். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பார்த்தா ஷைத்தான் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அபா அவன் மறுத்தான், வஸ்தக்பர பெருமை அடித்தான், வகான மினல் காஃபிரீன் காஃபிர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான். அல்லாஹ் சொல்லுவாங்க. கிபர் எங்கே கொண்டு போய் விட்டுறது? குஃப்ரில் விட்டுரு. சரிம்மா, நாம் குஃப்ருக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம்? குஃப்ர் காஃபிர் என்ன அர்த்தம்? காஃபிர்கள் சொல்கிறோம்மா, உல்யா யுவலின் கஃபரு காஃபிரானவர்களே. காஃபிர் யார் சொல்கிறோம்? இறைவனை மறுத்தவர், இறைவன் இல்லை என்று சொன்னவர்கள். ஜி ஆனால் காஃபிர், அல்லாஹ்வை மறுத்தவர்கள்,
அல்லாஹ்வின் ரசூலை மறுத்தவர்கள், குர்ஆனை மறுத்தவர்கள், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மறுத்தாலும் காஃபிர். அல்லாஹ்வின் சிஃபாத்துகளை மறுத்தவர்கள் குஃபர். ஈமானில் 7 விஷயங்களில் ஒன்றை மறுத்தாலும் யார்? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத் வல் யௌமில் ஆখির வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். அல்லாஹ்வை மறுத்தாலும் காஃபிர், மலக்குகளை மறுத்தாலும் காஃபிர், நபிமார்களை மறுத்தாலும் காஃபிர், வேதங்களை மறுத்தாலும் காஃபிர், மறுமை நாளை மறுத்தாலும் காஃபிர், மௌத்துக்கு பின் எழுப்பப்படுவதை மறுத்தாலும் காஃபிர், நன்மையும் தீமையும் விதிப்படி நடக்குதுங்கிற மறுத்தாலும் காஃபிர். இல்லையா? ஷைத்தான் எந்த வகையில் குஃபர் செஞ்சான்? எதை மறுத்தான் சொல்லுங்க? ஷைத்தான் அல்லாஹ் காஃபிர்னு சொல்கிறாங்கன்னு அபா வஸ்தக்பர சொல்லுங்களேன். கானமினல் ஷைத்தான் காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். எதை மறுத்தான்? அல்லாஹ் மறுத்தானா? ஏன் யார்கிட்ட தான் பேசுகிறான்? அவன் பேசுறதே அல்ல தான் பேசுகிறான். ரப்பி அங்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், மக்கள் உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரை என்னை நீ ஹயாத்தா வைத்திருப்பாயாக, எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக. யார்கிட்ட பேசுகிறான்? ரப்பே, என்னுடைய ரப்பே நேரடியாக பேசுகிறான். நடுவில் எந்த வாசித்தாவும் இல்லை. ஜி அல்லாஹுக்கும் அவனுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லை. வை திரை இல்லாமல் பேசுகிறான். இப்போ அல்லாஹ்வுத்தாலா மனிதர்கள்லாம் திரையோடு தான் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கான். ஒமா கான லி பஷரின் ஐ யுகல்லிமுஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராஇ ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன். 3 வகையான மனிதர்கள்ட்ட பேச வேண்டும். அவன் மனுஷனே இல்லை. அவன் மனிதர்களிடம் 3 வகையாக பேசுவேன். ஒன்று வஹி இறக்கி வைப்பேன், அல்லது ஒரு திரைக்கு பின்னிருந்து பேசுவேன், அல்லது ஒரு தூதரை அனுப்பி வைப்பேன். வஹி கல்பில் இப்படி தான் பேசுவேன். இதை தவிர நேரடியாக பேச மாட்டேன். மாக்கான லி பஷரின், மனிதனுக்கு, லி ஷைத்தான் கிடையாது. அவன் ஜின்னில் உள்ளவன். அவன்கிட்ட எல்லாம் நேரடியாக பேசியிருக்கிறான். அவன்கிட்ட எல்லாம் ஜிப்ரீல் இஸ்லாமுடைய துணை கொண்டு பேசலை. யார்கிட்ட? ஷைத்தான்ட்ட. மா மனாக்க அந்தஸ்ஜுத இது அமர்த்துக்க, நான் தானே உன்னை சஜிதா செய்யும்படி ஏவினேன் ஆதம் நபிக்கு. அப்படி சஜிதா செய்ய விடாமல் உன்னை எது தடுத்தது? ஏன் அப்படி சஜிதா செய்யாமல் இருந்தாய்? நேரடி விசாரணை, கூண்டுல நிப்பாட்டி நீதிபதி நேரடியாக கேள்வி கேட்கிறார். இடைத்தரகர் இல்லை, மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை, தர்ஜுமான் இல்லை, டிரான்ஸ்லேட்டர் யாருமே இல்லை. அவன் ஆனால் ஹைரும் மின்ஹும், ரப்பே நான் அவரை விட கொஞ்சம் மேலானவன். ஐ எம் பெஸ்ட் தென் ஹிம், அவரோட நான் மேலானவன். என்னை நீ நெருப்பில் படைத்தாய், அவரை நீ மண்ணில் படைத்தாய். அது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே செய்ய சொல்கிறான். இவன் அல்லாஹ்ட்டே சொல்கிறான், கலக்தனி மின் நாரின் கலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பில் படைத்தாய், அவரை மண்ணில் படைத்தாய், ஆகவே நான் அல்லவா மேலானவன். அல்ல என்ன சொன்னான்? அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன்ல அவன் அல்லாஹ்வை மறுத்தானா? நபிமார்களை மறுத்தானா? என்னைக்காச்சும்? 1,24,000 நபிமார்களையும் பார்த்துருக்குறான், கண்ணால் பார்த்துருக்கான். யாரையுமே மறுக்கல. மலக்குகளை மறுத்தானா? மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டும் போது கூட தான் இருந்தான். இது சரி. வேதங்களை மறுத்தானா? 4 வேதங்களை இல்லவே இல்லை. எல்லா வேதத்துலையும் அவன் பேர் வந்திருக்க. சைத்தான் பேரை இல்லாமல் நீ வேதமே இல்லை.
நீ சொல்ல போனால் குர்ஆனை கையில் எடுத்துடும் போனால் ஷைத்தான் நினைப்பு தான் வருது உனக்கு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வேதங்களை மறுத்தானா? இல்லை. யௌமுல் ஆகிர மறுத்தானா? இல்லை. வல் பாசி பாதல் மௌத்த மறுத்தானா? அவன் சொல்லும் போதே ரப்பி அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், மக்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரை என்னை நீ வாழ செய்வாயாக. அப்போ குஃபருடைய எந்த பாபும் அவன்கிட்ட இல்லை. அவன் சத்திய மூமின். அவன் பக்கா மூமின் பை, எல்லாமே தெரியும் அவனுக்கு. இலா யௌமி யுபஅஸூன்னு சொல்றான் பாருங்க. இப்போ அவனை காஃபிர் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் அதான் கேள்வி. இறைவனை மறுத்ததினால் அல்ல அவன் காஃபிர். வஸ்தக்பரல் இருக்கு. அப்பா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன் அப்படின்னு சொல்ற. கிபுர் பெருமை, பெருமை அங்கே குஃபுர் ஆக மாறிவிட்டது. பெருமை தான். கிபுர்னா என்ன? ஏதோ கிபுர் எங்கே வந்துச்சு? தனக்கு இல்லாததை தன்னுதுன்னு சொல்றது இதான் கிபுர். தவாலுனா என்ன? பணிவுனா எனக்கு இல்லாததை என்னது இல்லைங்கிறது. என்ன பணி? இந்த இது வந்து நம்முடைய நண்பர், உங்கள் ஃபோன் கொடுங்களேன். இது இப்ராஹிம் ஹஜ்ரத் கிப்லாவுடைய ஃபோன். நீங்களாம் பார்த்தீங்கல்ல, யாருடைய ஃபோனு? இப்போ நான் சொன்னேன் இது இப்ராஹிம் ஹஜ்ரத்துடைய ஃபோனுப்பா, என்னது இல்லை அப்படின்னு. இதுக்கு பேர் என்ன? தவாதுன்னு சொன்னாலும் சரி, சிதுக்கு உண்மையும் அதுதான், உண்மைதான் அது. இது என்னுடைய ஃபோன்னு சொன்னோம், இதுக்கு பேர் என்ன? கிதுபு, பொய். இதுதான் கிபுரு, இதுதான் பெருமை. இது ஹஜ்ரத் கிப்லாவுடைய ஃபோனு வச்சுக்கோ. ஹஜ்ரத் கிப்லா என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. நான் 2-3 ஃபோன் பண்ணிட்டு தரேன்னு கேட்டேன். சந்தோஷமாக பண்ணிங்க. 2-3 4-5 பண்ணிங்க சார். இன்னைக்கு பூரா நீங்களே வச்சுக்கோங்க, நாளைக்கு கொடுத்தா கூட போதும். அப்படி பார்த்தீங்களா? நான் அவங்களும் சொன்னது வரைக்கும் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், என் ஃபோன் இல்லைப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க, ஹஜ்ரத் கிப்லாவுடைய ஃபோன் சொன்ன வரைக்கும் அவங்க சந்தோஷப்படுறாங்க. உங்கள்கிட்ட இருக்கு தேவைப்பட்டவங்க வாங்கினேன், இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. உண்மை அதுதான், உண்மை. இது என்னதுன்னு சொன்னேன், அது பொய்யாகவும் ஆகி விடுகிறது, கிபுராகவும் பெருமையாகவும் ஆகிறது. என்ன பெருமை வந்துடுது? உரியவனை மறுத்து தன்னை அதற்கு உரியவன் என்று சொல்லிக் கொண்டாய். எதற்கு நீ உரியவன் அல்லவோ அதற்கு உரியவன் என்று சொல்லி உன்னை பெருமையாலாம் காட்டிட்டு, இது என்கிட்ட இருந்துனா தான் கிபுரே வரும். ஏதோ ஒன்று தன்ட்டு இருக்குதுன்னு சொல்லி தானே பெருமை வருது. அதுலேயும் உண்மையிலே இல்லாத ஒன்று இருக்குதுன்னா அது பொய்யான பெருமை, அதான் கிபுரு. இப்போ இந்த ஃபோன் என்னதுன்னு நான் சொன்னேன், ஒன்றும் பொய். ஃபர்ஸ்ட் என்ன உண்டாயிருச்சு? ஏன் பொய் உண்டாச்சு? அவர்களுடையது ஒன்னுடையதுன்னு மாற்றி சொல்லிட்டேன். அவங்களோட என்னதுன்னு மாற்றி சொன்னேல பொய் உண்டாச்சு. என்னதுன்னு சொன்னது பொய்யா இல்லையா? இப்போ நான் இதற்கு உரிமையாளன் அப்படின்னு ஒன்று பெருமை வந்துருச்சு. இப்படி இப்போ 25,000 ஃபோனுக்கு நான் உரிமையாளன், உண்மையில ஜீரோ. நான் ஒரு பைசா ஃபோன் என்கிட்ட இல்லை, ₹1 வக்கீல். ஆனால் 25,000 மதிப்புள்ள ஃபோனுக்கு நான் உரிமையாளன்னு ஒரு பெருமை, பொய்யான பெருமை வந்துருச்சு. குஃபுர் எங்கேருந்து வந்துச்சு? இங்கே கேள்வி, எப்படி வந்துச்சு குஃபுர்? சொல்லுங்கள். மறுப்பு எப்படி, இறை மறுப்பு எப்படி வந்துச்சு சொல்லுங்க பை. 2 சொல்லிட்டேன் நான். பொய் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன், கிபுர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன், குஃபுர் எவங்க வந்துச்சு? இது இவங்களுதுன்னு மறுத்துட்ட. இப்போ நீங்கள் எப்போ ஒன்றுது நீ சொல்லிட்டியோ அப்போ இதுக்கு உண்மையான உரிமையான ஒருத்தருக்காரு, அவரை நிராகரித்து விட்டாய். இதன் உரிமையாளன் அவர் என்பதை நீ மறுத்து விட்டாய், அதனால குஃபர் உண்டாயிருச்சு.
நீ எப்போ ஒரு போலியான நீ உன்னை உரிமையானன்னு சொல்லிக்கிறையோ, உண்மையான உரிமையான மறுத்துட்டியே, நீ உரிமையான அவரை மனசை புண்படுத்திட்டியே, அவரை மறுத்துட்டியா இல்லையா, குஃபர் உண்டாயிருச்சு. கத்தம். அதுதான் விஷயமே. இப்போ ஷைத்தான் புரிஞ்சுங்களா, ஆனால் ஹைரும் நான் மேலானவன் என்று சொன்னான். அணியில தம்புக்கு சேர்த்தான் அனாவை. ஆனா அல்லாவுக்கு தான் சொந்தம். சர்வ காயினாத்துல நான் சொல்றது அவன் ஒருத்தன் தான். இந்த நான் என்று உணர்றோமே அவன் சிஃபத்து, அது நம்மள பிரதிபலிக்குது. நான் உணர்கிறேன் சார், நான் அப்துல் சலாம், சலீம், பேர் ஷேக் அஹமத் முஸ்தபா, முஷ்தாக், நான் முஷ்தாக், நான் சலீம், நான் தான் ஹன்சிக், நான் ஷாஹித் ஹசரத். ஒரு உணர்வு வருது பாருங்க. இந்த உணர்வு நமக்கே சொந்தம். பிறக்குமா உணர்வு இருந்துச்சா, இல்லை அம்மா வயிற்றுல உணர்வு இருந்துச்சா? இன்னும் அம்மா வயிற்றுல ரொம்ப காலம் உட்காந்துருக்குமா தெரியுது, எப்போ வெளியே போவேன்னு தெரியலையே, அப்படி யாருக்காவது நினப்பு வந்துச்சுங்களா? இல்லை. பிஸ்மில்லா. அந்த உணர்வு அல்லாஹ்வுக்கு சொந்தமான அனியத். நான் அல்லாஹ், இன்னனி அனல்லாஹ், நானே நான் தான் அல்லாஹ், அனாவே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனியத் முத்தலகா அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். எப்படி நாமும் சொல்றோம்? அந்த அனாவுட அல்லாஹ், அனாவை வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ், அனா எங்க இருக்கு? உஜூது ஹக்கில் இருக்கு. அந்த உஜூது ஹக்கு தான் தன்னை உணருது, ஷுஊர்னு சொல்றது, அதுக்கு பேர் தான் அனா. அனியத் முத்தலக்கான உஜூது. சூரத்தில் நவுத்திருங்க, உஜூத முத்தலக் எடுத்துங்க, போர்டில் எல்லா சூரத்தையும் அழிச்சிருங்க, வெறும் போர்டு. இது பேர் உஜூத முத்தலக்குன்னு பேர். இந்த உஜூத முத்தலக்கா தன்னை தான் என்று உணர்ந்துச்சே ஷுஊர், அதுக்கு தான் அனியத்தே முத்தலக்கான்னு பேர். அந்த உஜூது நம்மிலே இருப்பதினாலே, நம்மோடு சேர்ந்து கொண்டதுனாலே, தஅய்யுன்ல ஒவ்வொரு மஹ்லூக்கும் சேர்ந்து கொண்டதுனால அந்த அனாயுடைய பிரதிபலிப்பு இங்கே உண்டாகுது. நான் அது இங்கே பிரதிபலிக்குது பை. எப்படி ஹயாத் எப்படி பிரதிபலிக்குதோ அப்படி ஹயாத்தும் உஜூதுக்கு தான் சொந்தமானது. அந்த உஜூதுல போய் இந்த சூரத்தை சேர்ந்துக்கிட்டனால இந்த சூரத்தில் ஹயாத்து பிரதிபலிக்குது. ஒரு காலம் ஹயாத்து உஜூதை விட்டு வெளியே வந்து சூரத்துக்கு வரல. மறுபடியும் ஃபோன் கொடுங்க. இப்போ ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபோன் அவர்களிடமிருந்து என்னிடம் வந்து விட்டது. இப்படி அல்லாவுடைய ஹயாத்து அல்லாஹ்ட்ட நம்மள வந்துச்சா? அல்லாஹ் ஆள் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டானா? ஹயாத் யாருங்க? அல்லாஹ்வுது. இப்போ அல்லாஹ் நம்மள ஹயாத் இருக்கா இல்லையா? எப்படி அல்லாஹ் கொடுத்தாங்க? யுஹ்யீக்கும் ஹுவல்லதி யுஹ்யீக்கும் சும்ம யுமீத்துக்கும், உங்களை ஹயாத்தாக்குகிறான் பின்பு மௌத்தாக்குகிறான். எப்படி அது? ஆள் கொஞ்சம் வச்சுக்க எடுத்து பிரித்து கொடுத்தானா? கடல மிட்டாய் கொடுத்த மாதிரி. எங்கிட்ட சாக்லேட் வச்சுருக்கிறேன், 50 பேருக்கு பிரித்து கொடுப்பேன், ஆளுக்கு ஒன்றுன்னு கொடுத்தோம். இப்படி எல்லாம் பிரித்து கொடுத்தான்? இல்லவே இல்லை. ஹயாத் உள்ளவன்ட்டு தான் இருக்கு. அவனை விட்டு ஹயாத்து பிரியவே இல்லை. ஏன்னா சிஃபத்தை ஜாத்தை விட்டு சிஃபத்து பிரியவே பிரியாது. இந்த சூரத்து அந்த ஹயாத்தோடு தொத்திக்கிச்சு. பஸ்ஸு போயிட்டே இருக்கு, ஃபாஸ்ட்டாக போய் பஸ்ஸு தொத்திக்கிட்டான். தொத்திக்கிட்டு இவனும் போயிட்டே இருக்கான் மூவ்மெண்ட். அது மாதிரி ஹயாத் அல்லாவுடைய போயிட்டே தான். ஹயாத் உள்ளவன் நம்ம போய் கனெக்ஷன் ஆகிட்டோம். அல்லா நம்மளோட கனெக்ஷன் ஆகிட்டோம். அல்லாவுடைய ஹயாத்தோடு நம்மை கனெக்ஷன் ஆகணும். நம்ம ஹயாத்து பிரதிபலிக்கும். நாம இருப்போம், அல்லா அந்த கனெக்ஷனை நோத்தி விட்டா ஹயாத்து போயிடும்.
உயிர் போயிடும் சார். எங்கேயும் போகிற உயிர் அங்கே தான் இருக்குது. ஏன்னா அல்லாவும் அங்கே தான் இருக்கான். அல்லா நமக்குள்ளே தான் இருக்கிறான், நமக்கு வெளியும் இருக்கிறான். அவனில் தான் ஹயாத் இருக்குது. அவன் பிரதிபலிச்சா காட்டும், திரும்ப ஆஃப் பண்ணால் போயிடும். அதனால அல்லா தஆலா நம்மளை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. ஹயாத்தா காமிச்சிக்கிட்டா கபரில் வைப்பாங்க யாராச்சும். என்னங்க வயசு 80 ஆச்சு, ஆள் போகிற மாதிரி வச்சுருவோம் கபரில். 90 ஆச்சு, போவார்னு பார்த்தா போகிற மாதிரி அவர் பாட்டு கம்முன்னு உட்காந்து கிடக்கிறாரு. கட்டலுக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு மௌத்தா போனால் அவர் ரூமுக்கு நாம ஆக்கிரமிச்சுக்கலாம்னு நினச்சா நினச்சிங்களா? அவருக்கும் ஒரு கட்டில் போட்டு படுக்க வச்சு ஒரு ரூமை கொடுத்துக்கிட்டு பெரிய உள்ள வைப்பாங்களா? இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா கூட இருக்கிற அல்லாஹ் அந்த ஹயாத்தை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறான். கொஞ்ச நேரம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கொண்டு போய் கபர் தோண்டி உள்ள வச்சிடறோம். உள்ள வச்சுட்டு இவங்க நகர்ந்தோன்னு திரும்ப ஹயாத் வந்துடுது. திரும்ப அல்ல பிரதிபலிக்க வச்சிடறான் ஹயாத். வயத்தியானி மலக்கானி அஸ்வதானி அஸ்ரகானி வயுகைதானிஹி, 2 மலக்குகள் வருவார்கள். நீல கண்களை உடைய, கருத்த உடல்களை உடைய மலக்குகள் வருவார்கள். இவனை எழுந்து உட்கார வைப்பார்கள். வயுகைதானிஹி, வந்துட்டாங்க ஒரே நிமிஷத்தில். மறுபடியும் ஹயாத் வந்துடுச்சு. உடல் சப்பையானாலும் ஹயாத் வந்துடுவாங்க. ஏன்னா சப்பையான உடல்லே மோலா இருக்கிறோம். ஆக்சிடென்டாக சப்பையாக போச்சு, தனித்தனியாக துண்டு துண்டாக வெட்டியாச்சு, போர்களில் கழுத்து தனியாக உயர்த்தினியா கபல் வச்சா மறுபடியும் வந்துடும். ஹயாத் வந்துடும். பை எதிர்ச்சோக்கோ அலைஞ்சுங்களா? இல்மு நமக்கு வந்துச்சா? வரவே இல்லை, அவன்கிட்ட தான் இருக்கு. அவனோட இது சேர்ந்துக்கிட்டோம் நம்ம. அதனால இல்மு பிரதிபலிக்குது நம்ம இல்லை. நாம இன்ன வரைக்கும் ஜாஹில் தான். நீ என்னதான் இல்மு பயான் செஞ்சால் நீ ஜாஹில் தான். அந்த ஆலிம் உங்க கூட இருக்கிறனால அவன் பிரதிபலிச்சு காட்டுறான். நான் பெரிய ஆலிம், நான் பெரிய இன்னமா ஊத்தீது அலா இல்மின் இந்தி, எனது பேர் அறிவால் இவற்றை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இன்னமா ஊத்தீது அலா இல்மின் இந்தி, எனது அறிவுன்ட்டான் பாருங்க. அங்கதான் அல்லாஹ் தஆலாக்கு பிடிக்காம போயிருக்கு. என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடையது நான் 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 ஒருத்தன் தான். நான் நீ எங்கடா நான் ஆனா அவன் எனக்கு தான் சொந்தம். அங்கதான் அவன் குஃப்ர் செஞ்சிட்டான். யாரு? அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது எல்லாமே அவனுடைய வச்சுக்கிட்டு என்னதுன்னு நினைக்கிறோம் பாருங்க. என்னமோ நமக்கு கொம்பு முளைச்சிக்கிட்டா நினைக்கிறோம் பாருங்க. இது பிடிக்காது. உன்னில் ஏதாவது உன்னுடையதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, मेरा मुझ में कुछ भी, बोलो भाई, मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, वही सर से पाँव तक सवारा मुझे, वही सर से पाँव तक सवारा. என்னிலே என்னுடையது என்று எதுவுமே இல்லை. சூஃபியாக்களுடைய வார்த்தைகள் குர்ஆன் தான் அது. வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உன்னிலே உன்னுடையது என்று எந்த நிஅமத்துகள் என்னவெல்லாம் முன்னிலே காட்சியளிக்கிறதோ அத்தனையும் அல்லாஹ்ட்ட வந்துச்சு. அப்ப எதை வச்சு நீ பெருமை அடிப்ப? நான் என்ன பெருமை அடிக்கிறதுக்கு? ஒண்ணுதான் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, वही सर से पाँव तक सवारा मुझे. सवारा ना
சவர்னான அலங்கரிக்குதுன்னு அர்த்தம். அலங்கரிக்குதல், என்னை தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன தேவையோ கொடுத்து என்னை அலங்காரம் அழகாக அவன் தான் என்னை ஆக்கணும். என்னை அலங்கரித்து விட்டான். வீட்டை அலங்கரிக்கிறவன போய் சூப்பர் வீடாங்க அப்படின்னா, பாலடைஞ்ச வீடு வச்சு வாங்குவானா? எல்லாம் உடஞ்சி, தூண் உடஞ்சி, அது உடஞ்சி, பெயிண்ட்லாம் போய் அசிங்கமாக இருக்கும். அலங்காரம் பண்ணுறது இல்லையா? என்னை அல்ல அலங்காரம் செய்து விட்டான். கண்ணு கொடுத்தான் அலங்காரம், 2 கண்ணுங்கள கபோதி அழகாக இருக்குமா? காது கொடுத்தான், வாய் கொடுத்தான், வாயில் பேசுகிற சக்தியை கொடுத்தான், கை கொடுத்தான், கையை ஆட்ட வச்சான், எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டான் பாருங்கள். என்னிலே அவன் தன்னுடைய சிபாத்துக்களை எல்லாம் கொடுத்து என்னை அலங்காரம் செய்து வைத்தான். பார்ப்பவர்கள் ரசிப்பது போல அவன்தான் என்னை அலங்காரம் செய்தான். ஒஹி சரசே பார்த்தக்கு சவாரா முஜே. எப்படி அலங்காரம் செஞ்சான் அல்லா நம்மளேன்னு கேட்டா, இதுக்கு மேல யாருமே அலங்காரம் செய்ய முடியாது, அப்படி செஞ்சாங்க. இங்க மீச மறைச்சிருக்கு, இங்க தாடி மறைச்சிருக்கு, இங்கெல்லாம் காலியா இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் எல்லா பக்கமும் கருகருன்னு முடி வந்தா எப்படி இருக்கும்? கொண்டு போய் வண்டலூர் தனியா ஒரு கூண்டு அரேஞ்ச் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. இது கரடியா, சிம்பன்சியா, லங்கூரா, எந்த இனங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்யாமல் இருக்கிறாங்கன்னு உள்ள வச்சிருக்கோம். எல்லா பக்கம் முடி முடிச்சேன்னு சொல்லுங்க சார். ஃபுல்லாக நெத்தி கண்ணம் எல்லாம் கருகருன்னு முடி, உதடு எதிடு மூக்கு எல்லாம் முடியா இருந்துச்சு. ஜூவில் கொண்டு போய் வச்சிருவாங்க, ஒரு கூண்டில் அடைச்சு. இது என்ன விலங்கு? இது கரடிக்கும் சிம்பன்சிக்கும் நடுவில். அல்லாஹ், என்ன மாதிரி அலங்காரம் செய்தாங்க. சரி, அம்மா வயிற்றுல நாமளும் பிறந்தோம். நம்ம தங்கச்சி அம்மா வயிற்று தான் பிறந்தாங்க. அவங்களுக்கு தாடி வரல, மீசியும் வரல. 20 வயசு தாடி வரல. என்ன பாய், அவங்க தாடி மீசி வந்தால் என்ன கதி? அவங்க கட்சியில் அன்சிக்கு பொண்ணு பார்த்தாங்க, நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, கார்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு தாடி இருக்கான், ஒரு புடி தாடி வச்சுருக்கான் பொண்ணு, மீசியும் கொஞ்சம் இருக்கான், பரவாயில்லையா அப்படின்னு ஒத்துக்கைப்பா. அன்சிக்கு தாடி தானே பிரச்சனை இல்லை ஜி. பொண்ணு அழகான பொண்ணு தாங்க, 100 பவுன் நகை போட்டு காரெல்லாம் கொடுக்குறாங்க. யார் ஒத்துக்குவா? அன்சிக்கு பொண்ணுக்கு தாடி தான் பார்த்துன்னு 4 முடி தானே, கொஞ்சம் ஒரு பிடி தாடி இருக்கு, என்ன ஏன் ஒத்துக்கலாமா? பாடி இந்த பை கொஞ்சம் மூச்சியாக இருக்கான், வார சேவிங் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் பேச்சா? அதுக்குன்னு அவனுக்கு காரெலாம் வேணான்னு சொல்ல முடியுமா? படி எல்லாம் வச்சு காப்பாற்று பை, எல்லாம் வச்சு காப்பாற்றுவானாங்கன்றோம். யாராவது ஒத்துக்குவாங்களா? அது எப்படி? எல்லாம் அலங்காரம் அல்லா ஜி. என்னை தலையிலிருந்து கால் வரை உறுப்புகளை கொடுத்து அதில் பார்வையை, கேள்வியை, பேசும் தன்மையை கொடுத்து என்னை அலங்காரம் செஞ்சுட்டான். வா வா ஜி. பொண்ணு கல்யாணத்துக்கு மாமா காதுக்கு தோடு வாங்கி கொடுத்தாரு. அது அலங்காரமா? காது கேட்கறது அலங்காரமா? அந்த காது கேட்கறதுனால அரைப்போன் போது தோடு போட்டாலும் போடாவிட்டாலும் கூட அந்த காது அலங்காரம். ஒரு பொண்ணுக்கு சுத்தமாக 2 காதும் கேட்காது, அவுட்டு. 25 பொண்ணு நகையாக போட்டு காது, இப்போ 2 ஓட்டெல்லாம் போடுறாங்க. நிறையா ஓட்டைங்க வரிசையாக போட்டு அதுலேருந்து இங்கே கனெக்ஷன் கொடுத்து, இங்கேருந்து மூக்கில் ஒரு மூக்குத்தி கொடுத்து, அங்கேருந்து ஒரு கனெக்ஷன், எல்லாம் இப்போ பைபாஸ் கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க.
நெத்தியில் ஒன்று வருது, இங்கேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்து, இங்கேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் வருது. இந்த காதுக்கு இங்கே தொங்கல, இங்கேருந்து இங்கே மேலே ஒரு காதுக்கு ஒரு கனெக்ஷன் போகுது. இங்கேருந்து மூக்கில் ஒரு கனெக்ஷன் கொடுத்து நிறைய இப்போ மோதிரம் போட்டு 5 வேலைக்கு மோதிரம் போட்டு வளையல் போட்டு 2 கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து இந்த வளையல், இந்த மோதிரத்துலேருந்து வளையல் பேர் என்ன சொல்கிறாங்க, கையில் வளையல் மாதிரி மாட்டுவாங்களே, பிரஸ்லெட்டா பார்த்துங்களா? இங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க, ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க 5 விரலுக்கும். இப்படி நினைச்சிங்களா பாப்பா? எல்லாம் கனெக்ஷன் கொடுத்து காது நிறைய 25 பவுன் மாட்டிருக்கான். வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு, அன்பே. இது அலங்காரமா பை? நகை எங்க அலங்காரம்? எல்லாம் அலங்காரம் செஞ்சா பாரு, அந்த காதை கேட்க வச்சான் பாரு. எனக்கு பை, நீ காதில் எதுவும் போடாட்டியும் வந்து மக்கள் உன்னை புகழ்வார். செவிட்டு காதில் இத்தனையும் மாட்டியிருக்கான், எல்லாம் பாராட்டாங்கன்னு நினச்சிங்களா? அந்தான போய் செவிடிக்கு பாருங்க, காது அவுட்டு 25 போனோம். டம் அண்ட் டஃப், டமார் அடிச்சாலும் காலை ஒழுகாது. இதில் வேற 25 பவுனில் நகையா. செவிடிக்கு வந்த வாழ்க்கையை பாருங்க சொல்வாழ்வோ எல்லாம். புகழ் கிடையாது. அந்த நகை உனக்கு அலங்காரம் அல்ல, அல்லாஹ் வச்சதுதான் அலங்காரம். கை வேலை செய்து அலங்காரம். ஒருத்தி கை சுத்தமா, ஒரு கை சுத்தமா சூம்பி போய் வேலை செய்யாம இருக்கு. அதுல இங்க இது வரைக்கும் 25 பவுன்ல 10 வளையல் மாட்டிருக்கான். எல்லாம் பாராட்டுவாங்களா? கை வேலை செய்யல, பவுனு பாருங்க 25. அர்ப்பனுக்கு வாழ்ந்து வந்த கதை. மானங்கட்ட பொழப்பு. அது அலங்காரம் இல்லை, அல்ல வேலை செய்ய வச்சா இது அலங்காரம். वही सर से पातक सवारा मुझे, இதெல்லாம் கொடுத்து என்ன அலங்காரம் செஞ்ச ரப்பே. வாய் பேச வச்சானே அது அலங்காரம். ஒருத்தி ஊமை, வேற பேச்சே வராது. தான் அவ லிப்ஸ்டிக் போட்டு வரா பாருங்க. இவ கெட்ட கேட்டுக்கு லிப்ஸ்டிக் கேக்குது. தான் அதுக்கு மேல பேச்சு வராது. இவங்க லிப்ஸ்டிக் கேக்குதா? லிப்ஸ்டிக் சொல்லுவாங்களா இல்லையா? லிப்ஸ்டிக் அலங்காரம் கிடையாது. என்னங்கண்ணா? பேச வச்சுதான் அலங்காரம். ஒருத்தி கண்ணு 2 அவுட்டு, சுத்தமா கண்ணு தெரியல. ஒஸ்தி மையா போட்டு வரா. இப்போ சில பேர் இங்கே மைய போட்டு, முந்தில இங்கே தான் மை போடுவாங்க, சுருமா போடுவாங்க, அதில் மை போடுவாங்க. ஆண்கள் சுருமா போடுவாங்க, பெண்கள் மை போடுவாங்க. இப்போ கண்ணுக்கு மேலெல்லாம் இங்கெல்லாம் போட்டு விடுவாங்க. கண்ணை மூடி சொல்லி இங்கெல்லாம் இங்கே போடுவாங்க, பார்த்துருக்கோம். இங்கே போடுவாங்க. இப்போ இங்கெல்லாம் தலைவி, இங்கெல்லாம் என்னென்னமோ தலைவி எல்லாம் போட்டு வர்றான். ஆனால் 2 கண்ணும் சுத்தமாக அவுட்டு, கண்ணே தெரியல. வெளியே பாராட்டுவாங்களா? உருடிக்கு வேற சுருமா, கண்ணு வேலை செய்யல, இல்ல மை வேற கேக்குதாக்கும். அண்டா காரி துப்பாங்க. அல்லாஹ் கொடுத்த கண்ணுக்கு ஈடா எதுவுமே இல்லை. 1 லட்சம் ரூபாய்க்கு நீ மூஞ்சி அலங்காரம் பண்ணாலும் சரிதான். இறைவன் அலங்காரம் செஞ்சதுக்கு ஈடா வருமா? அல்லாஹ் அழகு நிலையம் வச்சிருக்காங்க இப்போ எல்லாருமே, பியூட்டி சென்டர். கல்யாண டைமில் 80 வயசு கிளவி கொண்டு போய் கொடுத்தா 20 வயசு மாதிரி ஆக்கிடுவாங்க. அங்கங்கே சுருக்கத்துக்கெல்லாம் செல்லோ டேப் போட்டு இழுத்து ஒட்டி ஆக்கிறாங்க சார். அப்படிதான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அழகு நிலையம் வச்சுருக்காங்க. மூஞ்சிக்கு ஆசியன் பெயிண்ட்லாம் அடிச்சு, முதல்ல வெள்ளை பெயிண்ட் அடிச்சு, கண்ணு கடிச்சு, எல்லாம் ப்ரெஷ் வச்சு அடிக்கிறாளோ, பெரிய பெரிய ப்ரெஷ்ஷை வச்சு அடிச்சு. என்ன பை, கரடியை கொடுத்தாலும் சிங்கம் மாதிரி ஆக்கிறாங்க. ஆனால் மழை பெஞ்சா அசிங்கமாயிருது.
வை மழை பெஞ்சா அசிங்கம் தான், அது வரைக்கும் சிங்கமாக இருக்கும். இது கரடி கொஞ்சம் மழையில் நனைஞ்சிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் போயிடும். அங்கே எல்லாம் ஊற்றி தனித்தனியாக கடற்கடராக நிற்கும். எல்லாம் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வடிஞ்சு ஊற்றிடும். பார்த்தா சகிக்காது, பேய் மாதிரி இருக்கும். இந்த அலங்காரங்கள் லட்சக்கணக்காக செலவு பண்ணி செய்யக்கூடியது அலங்காரம் அல்ல. நகைகளால் தங்கத்தால் செய்யக்கூடியது அலங்காரம் அல்ல. அல்லாஹ் தன்னுடைய ஃபضலை கொண்டு நம்ம அலங்கரிச்சிருக்கிறானே அது அலங்காரம். உஜூதை கொடுத்தான், சிஃபாத்தை கொடுத்தான், ஃபாலை கொடுத்தான், ஆசாரை கொடுத்தான், காது கேட்க வச்சான், கண்ணு சேர்க்க வச்சான், ஹார்ட் துடிக்க வச்சான். வா 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 இது நுரையீரலில் வேலை செய்ய வச்சான், கல்லீரலில் வேலை செய்ய வச்சான். எத்தனை உறுப்பு இல்லை, எத்தனை உறுப்பு என்று தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்கு எத்தனை பேருக்கு கிளியராக தெரியும் கிட்னி எது, கல்லீரல் எது, மண்ணீரல் எது? பை ரெண்டு ஈரலுக்கு வித்தியாசம் தெரியுமா? தொப்சான என்ன? கல்லீரல் ஒன்று இருக்குது, மண்ணீரல் ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் கிட்னின்னு ஒன்று சொல்கிறாங்க, நுரையீரல் ஒன்று சொல்கிறாங்க, தொப்சான்னு ஒன்று சொல்கிறாங்களே ஆட்டில், சோரொட்டின்னு. அது எங்கே சார் இருக்குது? நமக்கு நம்ம ஈரல் பக்கத்தில் இருக்குது. நம்ம சோரொட்டி தொப்சான்னு சொல்கிறோம். அது என்ன ஈரல்? அது ஆட்டில் தொப்சான் சோரொட்டின்னு சொல்லுவாங்க பை, சப்பையாக இருக்கும். அது என்ன ஈரல்? அதான் மண்ணீரலா? ஓடிக்கிட்டு இருக்கு, என்னன்னே தெரியல, என்ன பார்ட்ஸே தெரியல, எல்லாம் வேலை செய்யுது. என்ன பை? எல்லாம் வேலை செய்யுது. இந்த மாங்கான்னு ஒன்று சொல்லுவாங்க, அது என்னது? கல்லீரல். ஆட்டில் பார்த்தீங்கன்னா ஈரல் ஒன்று இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சப்பையாக ஒன்று இருக்கும், அது பேர் என்ன சொல்லுவோம்? அது பேர் என்னப்பா? சோரொட்டின்னு சொல்லுவாங்களேப்பா. சோரொட்டி தானே பேர்? சப்பையாக இருக்கும், அது பேர் என்ன? அது உங்களை என்ன சொல்லுவாங்க? பல்குத்தி. வேற என்ன சொல்லுவாங்க? சோரொட்டி, பல்குத்தி, சில ஒரு தொப்சான்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் உருதா தெரியல. அப்புறம் இன்னும் உருண்டையாக இருக்க முடியும், 4-5 நீளமாக இருக்கும், அதில் அப்படியே உருண்டையாக இருக்கும். அது என்னது? அதுங்கள அது என்னது? அதை அறுத்து போடுவாங்க, அந்த வாழைப்பழத்து ஒரு ஓரத்தில் வெட்டின மாதிரி இருக்கும், கரெக்டாக பொறிச்சு நிறைய சாப்பிட்ருக்கோம்ல, பேரே தெரியல. கோழி குண்டை பாதியாக அறுத்த மாதிரி இருக்கும், உருண்டையாக இருக்கும், பார்த்துங்களா? பொறிச்சு சாப்பிட்ருக்கோம்ல, ஈரல் கூட சேர்ந்து போடுவாங்க. அதையும் அது பேர் என்ன? என்னமோ ஈரல். அல்லாஹ் ஒன்னொன்னையும் ஒரு வேலை செய்ய வச்சாங்க, ஒன்னொன்றுக்கும் ஒரு டியூட்டி. அது ஒன்று தவிர வேலையை டியூட்டியை சரியாக பண்ணலைன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட், ஐசியில் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வியாதியா? பெருசாக பேர் சொல்கிறாங்க, கசமுசா போலியா அப்படின்னு. என்னங்க இந்த ஈரலில் வந்து அதிகமாக சுரந்துட்டு இருக்கான் தண்ணி, இவ்வளோ பெரிய பேர் சொல்கிறான். ஒன்றுக்கும் வியாதியில் முந்தினா காய்ச்சல், தலைவலி, சின்ன பேராக இருந்துச்சு. இப்போ வியாதிக்கே பெரிய பெரிய பேராக வச்சுருக்காங்க. என்ன பை? ஏன் சார்? அது இங்கிலீஷில் வாயில் நுழைய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிட்டு அப்படி இருக்குது. அதுக்கு நீங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணணும், வாய் கூசாமல் டாக்டர் ஒரு 5 லட்சம் செலவாகும். அது சரியாக ஒழுங்காக பார்த்துடலாம், கொண்டாங்க. ஈஸியாக சொல்கிறோம். இது எல்லாம் நமக்கு உள்ளே வச்சு அல்லாஹ் வச்சு அல்லாஹ் என்ன நீ சுக்குர் செஞ்ச அல்லாவுக்கு? இதெல்லாம் அல்லாஹ் எந்த நொடியில் எது போகும்னு தெரியாது, எந்த நொடியில் என்ன ஆகும் தெரியும், என்ன உள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. எல்லாம் என்னது? இதெல்லாம் என்ன ஆட்சி? தெரிஞ்சுங்களா? நான் பயாலஜிக்கலாக பிறந்த மாதிரி தெரியல வேறு சில பேர், அது வேற சார். என்ன பை? நான் ஒரு தாயின் மகனாக தெரியவில்லை அப்படிதான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நான் ஓடுது உலகத்தில். நான் 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 இல்லை என்று நீ கொண்டு வர்றதுக்கு பேரு தான் தக்வா.
நான் இல்லை என்று உன்னை சுத்தமாக கலற்றிக் கொள்வதற்கு பேர் தான் தசவுஃப். நான் இல்லை என்று உன்னை நகர்த்தி கொள்வதற்கு பேர் தான் தரீகத். ஷரியத் சட்டதிட்டங்கள் உன் சொல்லை திருத்தும், உன் செயலை திருத்தும், உன் உடலை திருத்தும். தரீகத்திற்கே உன் உள்ளத்தை திருத்தும். நீ தொழுகும் முறை தான் ஷரியத் சொல்லிக் கொடுக்கும். இப்படி தொழுகு, இப்படி தஸ்பீஹாத்துகள் ஓதுங்க, இப்படி குனி, இப்படி நிமிர்ந்து நில்லு, ஷரியத் சொல்லிக் கொடுக்குது. தரீகத் என்ன? அதுவும் குர்ஆன் தான் சொல்லுது. ஷரியத், தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத்து எல்லாம் குர்ஆன் தான் பை. குர்ஆன் என்ன சொல்? தரீகத்து எதை சொல்கிறோம்? நீ அப்படி தொழுவுக்கு உடலை சரி செய்து விட்டால் மார்க்க அறிஞர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள், இவர் சரியான முறையில் தொழுது விட்டார். சரியா சவு செய்யணுங்களா? தேவையில்லை. திருப்பி தொழுகணுமா? தேவையில்லை. முறைப்படி ஒழு செய்தார், தக்பீர் கட்டினார், சூறாக்கள் ஓதினார், ருக்கு செய்தார், சஜிதா செய்தார், எல்லாமே சரியாக செய்தார், இவர் தொழுகை கூடிவிட்டது. ஆரிஃபு கல்பு பார்க்குறாரு. அவர் இது தொழுகையா? தொழுது நீ जो है सबको भूल जाता वो खुदा को याद करता. எல்லாவற்றையும் மறந்து விட்டானே, தன்னையும் மறந்து விட்டானே, அவன் தான் அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய முடியும்ட்டான். நான் தொழுகிறேன் என்ற எண்ணத்தையும் மறந்துடணும். என்னிலும் எங்கும் அவனே தான் இருக்கிறான், அவனில் ஃபனாவாயிட்டான் பாரு, அவன் தான் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தான். जो इमाम बन गया है उसे फिक्र मुक्तदी है. இமாமா நிற்கிறார், முக்ததி பற்றி தான் ஃபிக்ர் அவருக்கு. எதுவும் குறை கண்டுபிடிப்பானா? எதுவும் குறை சொல்லிடுவானா? ஒரு சிந்தனை உன்னையும் பிறரையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. எப்படி தொழுகை இருக்கும்? எப்படி தொழுகையாக இருக்க முடியும்? தெரிஞ்சுங்களா? தொழுகைன்னா உன்னையும் மறந்துடணும், எதையும் மறந்துடணும். என் சர்க்கார் நான் ஒரு கதை சொன்னாங்க. மஜ்னூன் பைத்தியம் லைலா மஜ்னூன் சொல்லுவாங்கள்ல, லைலா மேலே பைத்தியம் பிடிச்சான் மஜ்னூன் சொல்லுவாங்க இல்லையா. அவன் போகிறான், அங்கே ஒரு சூஃபி தொழுதுட்டுருக்கிறார், ஒரு சூஃபி இறை ஞானி தொழுதுட்டுருக்கிறார். இவன் கவனிக்கிற முன்னாடி குறுக்கால போகிறான். மார்க் சட்டம் என்னங்க? யாரும் குறுக்கால பண்ண செய்யணும்? கை வச்சு தடுக்க. அவர் கை வச்சு தடுக்கிறாரு, அதையும் தள்ளிட்டே போகிறான். அவன் மாட்டு கையை தள்ளிட்டு போயிட்டான். அவர் செம்ம கடுப்பு. அவருக்கு கையை காட்டினா ஸ்டாப்னு அர்த்தம், அதுக்கு வராதேன்னு தள்ளிட்டே போகிறான். பேரிகார்டை தள்ளிட்டு போகிற மாதிரி. அன்னைக்கு செம்ம கடுப்பு போயிட்டார். அவசர அவசரமாக குரான்லாம் அத்தை எது சலாம் கொடுத்து சலாம் தொழுகை டக்குனு சீக்கிரம் முடிச்சுட்டு ஏ மஜ்னூன் பைத்தியம் கடுப்பாய் கத்துறாரு. உடனே பைத்தியம்னு சொல்கிறோம். மஜ்னூன் சரியா தாண்டா இருக்கு. பைத்தியம் முடிச்சோம். ஏங்க என்னங்க நடந்துச்சு? என்ன செஞ்சேன்? அப்படி என்ன செஞ்சு திட்டுறீங்க? அப்படி தொழுதுட்டு இருக்கிறேன், குறுக்கால போகிறேன், கையை வேறு காட்டுறேன், தள்ளிட்டு போகிற, நீ அறிவு இருக்கா உனக்கு? ஆச்சா பச்சான்னு கத்துறாரு. மன்னிச்சுங்க பெரியவங்களே, நான் லைலாவோட சிந்தனையிலே போயிட்டு இருந்தேன்னா, இந்த லைலான்னு அதே சிந்தனையில் அவர் அழகை நினச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தேன்னா, உங்களையும் பார்க்கல, நீங்கள் தொழுதையும் நான் பார்க்கல, கை காட்டுறதையும் பார்க்கல, அப்படின்னு நடந்து வந்துட்டேன். இப்போ நீங்கள் சொல்லி தான் ஞாபகம் வருது, நீங்கள் சொல்லி தான் நினப்பு வருது, மன்னிச்சுங்க பெரியவங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சரி போடா போடா பார்த்துப்போ லைலா அப்படின்னு கடிச்சிக்கிற தொத்துறாரு. அவன் 4 ஸ்டெப் போயிட்டான், திரும்ப வந்தான். ஒரு சந்தேகம் கேட்டுக்கலாமான்னு. சொல்லு என்னண்டு. நான் லைலாவுடைய சிந்தனையில் போயிட்டே இருந்தேன். நெசமாலுமே நான் உங்களை பார்க்கல, நீங்களும் உங்களையும் பார்க்கல, உங்கள் முசல்லாவையும் பார்க்கல, நீ கை நீட்டுறதையும் பார்க்கல, நான் கையை தள்ளிட்டு வந்தேங்கிறீங்க, அதையும் நான் பார்க்கல. அப்போ நீங்கள் மௌலாவின் சிந்தனையில் எப்படி தொழுதுங்கிறீங்களா? எப்படி என்னையே பார்த்தீங்கன்ட்டான். நான் எப்படி தெரிஞ்சேன் உங்களுக்கு? நீங்கள் தொழுவும் போது மௌலாவில் இருக்கணும், நான் லைலாவில் இருந்து எனக்கே தெரியல. நீங்கள் மௌலாவில் இருக்கணும், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? முன்னாடி போன ஆள் அன்னைக்கு மண்டேல அடித்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. சுளீர்னு சம்மட்டி எடுத்து அடித்த மாதிரி, சுத்தியில் போட்ட மாதிரி. ஆஹா
உடனே அவன் காலை ஊந்துட்டார், அறிவு கண்ணை திறந்துட்டப்பா, எப்படி தொழணும்னு காமிச்சு கொடுத்துட்டப்பா நீ. மஜ்னூன் காலிலே ஊந்துட்டார் அவர். இனி என் தொழுகையை மாற்றிக்கிறேன்ப்பா. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு இருந்தாங்களாம். வீட்டில் ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருந்து, எல்லாம் அணைச்சிட்டு இருக்காங்க தண்ணியை ஊற்றி. அதுவாக தொழு. அப்போதான் மக்கள் போய் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு பகுதியை பற்றி எரிஞ்சு இப்போ தான் அணைச்சோம் நாங்கள். அப்படியா? என்ன சத்தமாக இருந்திருக்கும்? அந்த புகையோ நெருப்போ கூட அவனை பாதிப்பு உண்டாக்கல. இப்போ மௌலாவில் அப்படி லயித்திருந்தார்கள். நமக்கு ஒரு ஃபோனில் மயங்கி இருக்கிறது கூட அல்லாவில் லைஃப் இல்லை. சொக்கி போயிடும். ஃபோன் வச்சுட்டு இப்படியே போயிடும், சொக்கி போயிடும். பக்கத்தில் ஏதாவது அம்மா பேச வந்து அப்படியே தின்னுட்டு, ஏதாவது பழம் வச்சுருக்கோம் அம்மா தின்னுட்டு அது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தலைவாணி திங்க ஆரம்பிச்சு, அது தீந்து போயிடுது. அதை வாங்கிட்டேன், அது தீந்துருது. அப்படி ஆனால் மயங்கி போய் தலைவாணி பாதி காணும். இந்த அளவுக்கு ஃபோனில் மயங்கி இருக்கிற, ரீல்ஸ் பார்க்குறான், அந்த அளவுக்கு சினிமா பார்க்குறான், கிரிக்கெட் பார்க்குறான், ஃபேஸ்புக்கு பார்க்குறான், அதில் மயங்கி சொக்கி அது ஒன்று கபர்லையா பதில் சொல்ல உதவுது. ஒரு நேரங்களை பாலாக்குது, லகுவில் சேர்ந்தது. வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன். உண்மை மோமின்கள் வீண் வேலையை விட்டு புறக்கணித்திருப்பார்கள். ஆக்கப்பூர்வமான வேலை செஞ்சு அசுபியை ஓது கொஞ்ச நேரம் உட்காந்து. தொழுகு ஆகிறதுக்கு தயார் பண்ணு. என்ன பை, அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அப்போ கிபுரு நான் என்ன பெயர்த்தோம், அங்கேருந்து ரூட் மாறி வந்துருச்சு. தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை தன்னுடையது என்று சொன்னதுக்கு பேரு கிபுரு. அது கிதுபு, பொய்யும் பெருமையும் இன்னும் குஃபுருமாக ஆகும். ஏன் குஃபுரு? அவனுடையது என்பதை நீ மறுத்ததினால். ஏன் கிபுரு? உன்னுடையது என்று நீ சொன்னதினால். ஏன் கிதுபு? அவனது உன்னதுன்னு சொன்னனால. உண்மை என்னங்க? அவனது என்னது உண்மை. இது உண்மை. இந்த உண்மையை சொன்னவர்கள் ஆரிஃபீன்கள். இந்த ஆரிஃபீன்களோட போய் சேர்ந்து உட்காந்துக்கோ. எப்போவுமே அவங்க கூட இரு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனு மஅஸ் சாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சாதிகீன்களோடு, உண்மையாளர்களோடு எப்பொழுதும் சேர்ந்து இருங்கள். கூனு மஅஸ் சாதிகீன். உண்மையாளர் யாரு? மௌஜூதுன்னு சொல்லுவார், மாதூம்னு சொல்லுவார். மௌஜூத் என்றும் மௌஜூது மாதூம் என்றும் விளங்க மாட்டார். இவன் தான் ஜாஹிரா இருப்பதாகவும் அல்லாஹ் மறைந்திருப்பதாகவும் விளங்கிட்டான். அல்லாஹ் காயிபா இருக்கிறாவும் விளங்கிட்டான். ஒமா குன்னா காயிபி, நான் மறைந்தவனே இல்லைன்றான். நீ யார் ரப்பே? ஒல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின். நான் தான் வெளிரங்கமாக இருக்கிறேன், வெளிப்பட்டிருப்பவன் நான். அவன் சொல்றான், இவன் தான் வெளிப்பட்டிருப்பதாகவும் அல்லாஹ் மறைந்திருப்பதாகவும் விலை கொண்டான். இவன் காதிபு, இவன் பொய்யன். சாதிக் உண்மையான யாரு? எது இருப்பது என்றும் இல்லாது என்றும் சொல்வோம் தான் உண்மையாளர். அத்தகைய உண்மையாளர்களோடு போய் சேர்ந்து இருங்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனு மஅஸ் சாதிகீன். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என்றென்றைக்கும் சாதிகீன்கள் ஆரிஃபீன்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அனில் லகுவி முஅரிதூன் என்பதில் வீண் வேலைகளை விட்டும் நம்மை அல்லாஹ் தஆலா புறக்கணித்தவர்களாக ஆக்குவானாக. நம்ம ஒவ்வொரு வினாடியையும் மதிப்புமிக்க வினாடியாக்குவானாக. என்ன பை? வினாடி என்பது, நேரம் என்பது ஒரு பை மாதிரி. அதில் எந்த சாமானத்தை போட்டு வைக்கிறீங்களோ அதை வச்சு தான் அந்த பைக்கு மதிப்பு. என்ன பை? ஒரு பிளாஸ்டிக் கவரில் நகை கடையில் போய் 5 பவுன் நகை வாங்கினீங்க, எப்படி கொடுப்பாங்க? அதை எப்படி கொடுப்பாங்க? ஒரு டப்பாவில் நெக்லஸ் டப்பா வச்சுருப்பாங்களா பாய்? அதில் போட்டு ஒரு பரிசு வேறு போட்டு ஒரு பை வேறு போட்டு கொடுப்பாங்க. நீ அது தண்ணி படாமல் ஒரு பிளாஸ்டிக் பை வேறு போட்டுக்கிட்ட போய் பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் கொடுங்க, அதை போட்டுக்கிட்டேன் ஒன்று வச்சுட்டு. இந்த பிளாஸ்டிக் பை எங்கே இருக்கும்?
பீரோக்குள்ளே வச்சு மேலே பீரோ ட்ராவ் உள்ள ட்ராவை பூட்டி பீரோவை பூட்டி ரூமையும் பூட்டியாச்சு. வெளி கதவையும் போடி எவன் வந்துடுவான் பார்த்துடலாம். இது அங்கே இருக்கு. என்ன போய் மாமரம் சாப்பிட்டாச்சு, தோல்றா இருக்குது. எங்கே போடுறதுப்பா, பிளாஸ்டிக் இருக்க பாருப்பான்னு அது பக்கத்துலேயே அது மொத்தமாக வாங்கின பிளாஸ்டிக் இன்னொரு கவர் இருக்குது. அதே பக்கத்தில் உள்ள போய் தான் கொண்டு கொடுத்தாங்க. மாம்பழ கவர்லாம் போட்டாச்சு, குப்பையெல்லாம் கொஞ்சம் அள்ளி போட்டாச்சு. சாப்பிட்டு மீன் முள் மீன் முள் அதையும் போட்டாச்சு. இது கட்டியாச்சு. இப்போ எவ்வளோ வைப்பான் முதல்ல போட்டு வா குப்பையில். அந்த பிளாஸ்டிக் எங்கே போயிடுச்சு, குப்பைக்கு போயிடுச்சு. 2 பிளாஸ்டிக் ஒன்று தாங்க வாங்கினாங்க. அதில் எதை உள்ளே வச்சோமோ அது காரணமாக மதிப்பு வந்துருச்சு. எனவே அது பீரோவில் மேலே உட்காந்துருக்கு. குரான் கடையில் வாங்கிட்டு வந்தீங்க, குரான் வந்து பிளாஸ்டிக் பையில் போட்டு கட்டி குழாய் கொடுத்தாங்க. அது பிளாஸ்டிக் பை, அந்த பிளாஸ்டிக் பை முத்தம் கொடுக்குறோம். அந்த பிளாஸ்டிக் பை முத்தம் கொடுக்குறான் பை. இந்த பை தலையில் வச்சுக்கிறான், கண்ணில் வச்சுக்கிறான், தவறிக்கிறோம். அல்லாஹூ குரான் உள்ள இருக்கு, அந்த பிளாஸ்டிக் பை முத்தம் கொடுக்குறான். குப்பை உள்ள போட முத்தம் கொடுப்பியா? எனவே குப்பை உள்ள கிடக்கு, முத்தம் கொடுப்பியா? ஓ, எதை உள்ள போட்டோமோ அதான். எனவே எலி செத்து கிடக்குது, ஏவா ஒலி வெளியே போட மாட்டான், நாத்தம் வந்துருச்சு. அப்படியே குச்சியில் எடுத்து இந்த பிளாஸ்டிக் பையில் போட்டு இப்படி. எனவே அது எல்லாம் ஒன்றா வாங்கின பிளாஸ்டிக் பை தான். ஒன்றில் குரான் இருக்குது, அதுக்கு சேர்த்து முத்தம். எலி செத்த எலி போட்டிருக்கோம். அப்படியே கொண்டு போய் நவர் கிட்ட வந்துடாதீங்க, அப்படியா நவருப்பா. அது மாதிரி நம்முடைய வக்து இருக்குது பார்த்தீங்களா, 1 மணி நேரம் ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி, ஒரு நிமிஷம் நீ அதில் என்னத்தை போட்டு வைக்கிறியோ இல்லாட்ட மதிப்பு. ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ் போட்டு வை, இல்லை ஒரு அல்ஹம்துலில்லாஹ் போட்டு வை, ஒரு குரான் ஒரு ஜுஸ் போட்டு வை. தண்டத்துக்கு போட்டால் காலி பிளாஸ்டிக் பறந்து போயிடும் காற்றுல. அது சும்மா உட்காந்தா நேரம் போயிடும். அல்ல ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை பை தான் கணக்கு போட்டு கொடுத்துட்டான். உனக்கு 100 பை, உனக்கு 1000 பை அப்படின்னு கொடுத்தாச்சு. நீ என்னத்தை போட்டு வைக்கிறோ அதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தால் அப்படியே பாதுகாக்கப்பட்டு உன் சொர்க்கத்துக்கு ஆகிறதுக்கு வரும். நீ சும்மா விட்டால் காற்றுல பறந்து போயிடும். அசுத்தங்களை போட்டு வச்சோன்னு சொன்னால் அதுவும் குப்பைக்கு போயிடும். 1000 பை எல்லாம் கொடுத்தான், 2 பையில் நல்ல சாமான் போட்டேன், அது 2 பை தான் உன்ட்ட வரும். மிச்சம் போய் சும்மா போட்டுருந்த அது குப்பையெல்லாம் போட்டால் எல்லாம் குப்பைக்கு போயிடும். இப்போ இந்த ஒவ்வொரு மூச்சும் ஒரு பை, அதில் அல்லாஹ் சேர்த்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பை மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் போட்டு வை. அதில் பாவங்களையும் கெட்ட விஷயங்களையும் போட்டு வைக்காத. இஸ்திக்ஃபார் செஞ்சால் எல்லாம் மன்னிச்சுக்கு தாங்க போகிறான். சில பேர் என்ன செய்யறத ஒரு படம் செஞ்சுருவோம், அஸ்தோஃபிர் எல்லாம் மன்னிக்காம விட்டுருவான், மன்னிக்காம எல்லாம் மன்னிச்சிருவான். சரி போடான்னு போன பை போயிடுச்சுல, குப்பைக்கு போயிடுச்சு 10 பை, அந்த நிமிஷங்கள் போயிடுச்சுல 10 நிமிஷம். இப்போ நீ 10 நிமிஷம் அல்லாஹ் திக்ர் செஞ்சாலும் அதுவும் இருந்து 20 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த 10 நிமிஷம் போன கிடைக்காது, இல்லை போயிடுச்சு. இனிமே ஆகவே தேவையில்லாத நேரங்களை போக்காதீர்கள். அல்லாஹ்வில் திக்ர் செய்யுங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்கள். குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீஹத் ஓதுங்க, வெட்டி பேச்சு பேசாங்க. நீங்கள் ஜி அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.